உதயநிதியின் கோரிக்கையை நிறைவேற்றினாரா திமுக தலைவர் ஸ்டாலின்? இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். திமுகவோட வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா, திமுக தலைவர் இருக்கிற மேடையிலேயே உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படையாக வச்ச கோரிக்கை, இளைஞரணி தம்பிமார்களுக்கு அதிகமான இடங்களை வரும் சட்டமன்ற தேர்தலில் கொடுக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசியிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு சில மேடைகளில் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் அவர் இளைஞரணி நிர்வாகிகளை சந்திக்கிறாரோ அங்கேயும் கூட வர சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு பக்கம் இளைஞரணியிலிருந்து இந்த டிமாண்ட் வந்தாலும், இன்னொரு பக்கம் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் மீண்டும் சீட் கேட்டு மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கடி தருகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம பார்த்துருப்போம். வந்திருக்கிற வேட்பாளர் பட்டியல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு சில உதாரணங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். டி நகர் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கருணாநிதி அப்படிங்கிறவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். ஜே அன்பழகனுடைய சகோதரர். இப்போது யாருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஜே அன்பழகனுடைய மகனான ராஜா அன்பழகன், அவர் இப்போ சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கார். அவருக்கு டி நகர் சட்டமன்ற தொகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த டி நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு குரூஷியலான சீட்டு. கடந்த முறை ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் கருணாநிதி ஜெயிச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அன்பழகன் மகனுக்கு ஏன் கொடுத்தார் அப்படிங்கிறதுல ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று ஜே அன்பழகன் எம்எல்ஏவாக இருந்தபோது கடந்த 2020 கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு தான் உயிரிழந்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான இடத்தை கொடுக்கணுங்கிறதுனால தான் ராஜா அன்பழகனுக்கு அந்த இடத்தை கொடுத்துருப்பதா சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டு உள்ளாட்சி தேர்தலே, சென்னை மாநகராட்சி தேர்தல் நடக்கும்போது அன்பழகனுடைய பையனுக்கு கவுன்சிலராக வாய்ப்பு கொடுத்தார். அவர் கவுன்சிலராக ஏறத்தாழ ஒரு 4-5 வருஷம் இப்போ ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து இப்போ அடுத்த கட்டமாக அவருக்கு எம்எல்ஏ சீட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துருக்கிறார். இது கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் அப்படிங்கிறது தான் டி நகர் தொகுதியில் ஜே அன்பழகன் மகனுக்கான சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டி நகர் தொகுதியில் பிஜேபியும் வலுவாக தன்னுடைய செல்வாக்கை வளர்த்திருக்கிறது. அதிமுக தங்களுடைய வேட்பாளர் களமிறக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், அந்த பகுதி மக்களுக்கு பரிச்சயமான ஒரு கேண்டிடேட் இருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜே அன்பழகனுக்காக டி நகரில் கட்டப்பட்ட மேம்பாலத்துக்கு கூட அவருடைய பேரை வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய கட்சிக்காக உழைத்தவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுல முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போதுமே எல்லோராலும் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்ததாக அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி. அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளராக கருதப்படும் சிற்றரசு அப்படிங்கிறவருக்கு தான் இடம் கொடுத்துருக்குறாங்க. சிற்றரசும் கவுன்சிலராக இருக்கக்கூடியவர். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதி அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் ஒரு 2 நாளில் தான் கன்ஃபார்ம் ஆனதாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ மோகன் எம்எல்ஏவாக இருக்கார். அவருடைய மகனான கார்த்திக், அவருக்கு தான் இந்த தொகுதி அப்படின்னு சொல்லி முன்னாடியே அதுக்கான தகவல்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தொடர்ந்து அந்த தொகுதியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் கடைசியில் மாற்றிருக்காங்க. சிற்றரசு இந்த தொகுதிக்கு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து கார்த்திக் வேறு தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக கவனிக்கப்படும் போது ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். இந்த இடத்துல சுபேர் கான் அப்படிங்கிறவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் சுபேர் கான், அவருக்கு முதல் முறையாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் அணியை சேர்ந்தவர். ஒப்பீட்டு அளவில் ஓரளவுக்கு யங் ஃபேஸஸை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லும்போது எல்லாரையும் 25 வயசில் 30 வயசில் செலக்ட் பண்ண முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது சுபேர் கானை கொண்டு வந்திருப்பதும் புதியவர்களுக்கான வாய்ப்பு அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொன்று, இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கணிசமான அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. அதனால் ஜெயக்குமார் நிற்கிற தொகுதி, ஏடிஎம்கே சைடில் ஜெயக்குமார் நிற்கிறாரு. கடந்த முறையே அவரால் வெற்றி பெற முடியல. இந்த முறையும் அவருடைய வெற்றியை தடுக்கணுன்றதுக்காக சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக எழும்பூர் தனி தொகுதி. அங்கே இப்போ பரந்தாமன் எம்எல்ஏவாக இருக்கார். அங்கே தமிழன் பிரசன்னா, திமுகவுடைய செய்தி தொடர்பாளர், நீண்ட காலமாக தொலைக்காட்சி விவாதங்களில் திமுகவின் குரலாக ஒலித்து வரக்கூடியவர். போன சட்டமன்ற தேர்தலே அவருக்கு சீட்டு தருவாங்கன்னு பரவலாக ஒரு பேச்சு இருந்தது. பட் தரல. இவருக்கே இன்னும் லேட் ஆகுது, இவருக்கான உழைப்புக்கு எப்போதோ அங்கீகாரம் கிடைத்திருக்கணுமே அப்படிங்கிற குரல்கள் திமுகவில் மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு வெளியேயும் கூட இருந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழன் பிரசன்னாவும் உதயநிதி சொன்ன அந்த ஃபார்முலா அடிப்படையில் புதியவர்களுக்கான இளைஞர்களுக்கான வாய்ப்புன்னு வரும்போது அந்த கோட்டாவில் தான் தமிழன் பிரசன்னாவும் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. தாவேகாவின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அந்த தொகுதியில் கிளம்புறாங்கிறாரு. அங்கே தான் கார்த்திக் மோகனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டியவர் கடைசி நேரத்தில் அண்ணா நகர்லேருந்து வில்லிவாக்கத்துக்கு மாற்றப்படுகிறார். திமுக தலைமை சொன்னதும் அவரும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த தொகுதியில் கிளம்புறங்க போகிறார். பெரம்பூர் தொகுதியில் ஆர்டி சேகர் அவர் எம்எல்ஏவாக இருக்கார். விஜய் அந்த தொகுதியில் நிற்க போகிறாருன்றது உறுதியாயிருச்சு. இருந்தும் அவரை வேட்பாளரை மாற்றலை. அதே வேட்பாளரை திமுக போடுறாங்க. பட் வில்லிவாக்கத்தில்
இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருப்பவருக்கு பதிலாக வேறு ஒருத்தரை அங்கே கொண்டு வராங்க. அதுவும் திமுகவின் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருத்தரை கொண்டு வராங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாவை கண்டிப்பாக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருப்பதனால தான் விஜய் தொகுதி வேட்பாளரை மாற்றாம கூட ஆதவ் அர்ஜுனா தொகுதிக்கான வேட்பாளரை மாற்றியிருக்கிறாங்க. நிச்சயமாக இவர் ஆதவ் அர்ஜுனாவை வீழ்த்துவார் அப்படிங்கிற ஒரு கணக்கையும் திமுகவினர் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கலாம். அங்கே காந்தி இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி அவருக்கு சீட்டு கொடுக்காம அவருடைய பையனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் இப்போ பொன்முடிக்கு சீட்டு இல்லை, அவருடைய பையனுக்கு கொடுத்துருக்குறாங்க. காந்திக்கு சீட்டு இல்லை, அவருடைய பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அமைச்சர்களாக இருந்தவர்கள்னு பார்க்கும்போது மனோ தங்கராஜ் உள்ளிட்ட சில அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்கல. என்ன கணக்கில் சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயத்தை திமுக தலைமை உறுதியாக இதில் கடைபிடித்திருக்கிறார்கள். ஒன்று இளைஞர்களுக்கு புதியவர்களுக்கான வாய்ப்புன்றது இருக்கணும். அதே நேரத்தில் ஏற்கனவே சீனியர்ஸாக இருந்து கட்சிக்கு பல ஆண்டு காலமாக உழைத்து வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சீட்டு தரணும். இப்போ துரைமுருகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் கடந்த சில மாதங்களாக மருத்துவமனையில் இருக்கார். அவருடைய உடல்நலம் அப்படிங்கிறது முன்னாடி மாதிரி இல்லை. இருந்தாலும் அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய அனுபவமும் அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் ஒன்று இருக்கும் இல்லையா. இத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் நான் மேலும் சட்டமன்ற உறுப்பினராக தொடரணும் இருக்கணும்னு அவர் விருப்பப்படும் போது அவருடைய கருத்துக்கும் மதிப்பளித்து திமுக தலைமை சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ரஜினிகாந்த் கூட ஒரு மேடையில் பேசியது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு இல்லையா. துரைமுருகன் மாதிரி சீனியர்ஸ் அப்படின்னு சீனியர் ஜூனியர் அரசியல் பற்றிலாம் அவர் பேசினார். பட் துரைமுருகன் சாதிச்சு காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு சீட் வாங்கியிருக்காரு. ஏன்னா 2 மாதம் முன்னாடி வரைக்கும் சொன்னாங்க துரைமுருகனுக்கு சீட்டு இருக்காது, அதுக்கு பதிலாக அவர் குடும்பத்தில் யாருக்காவது சீட்டு தருவாங்க, இல்லைனா புதியவர்களுக்கு வாய்ப்புன்னு சொல்லும்போது மீண்டும் திமுக தலைமை துரைமுருகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது. திமுகவின் பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் அதே போல் திமுகவுக்கு அண்மையில் சேர்ந்தவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கான இடங்களையும் உறுதி செய்திருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதே போல் வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்தவங்களும் சரி. இதற்கு முன்னாடி அமமுகவிலிருந்து வந்த பழனியப்பன், இப்படி எல்லாருக்குமே அவர்களுக்கான இடங்களை உரிய இடங்களை கொடுத்துருக்கிறார்கள். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பக்கம் இளைஞர்களுக்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் மூத்தவர்களுக்கும் அனுபவஸ்தர்களுக்குமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அது ஒரு சமூக நீதி கணக்கு, சமூக நீதி பார்வையில் பார்க்கும்போதும் சரியாக இருக்கணுன்ற அடிப்படையில் 4 இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இஸ்லாமிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த இடங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அதிமுகவில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இஸ்லாமியர் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் உதயநிதி சொன்னதையும் ஓரளவுக்கு கேட்டு இடங்கள் கொடுப்பதில் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் திமுக தலைவருடைய நேரடி கண்காணிப்பில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கான வாய்ப்பையும் கொடுக்கணுன்ற அடிப்படையில் இந்த வேட்பாளர் பட்டியல் அமைந்திருப்பதாக பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.